பெஞ்சல் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு திமுக சார்பில் அனுப்பப்படும் நிவாரணப் பொருட்களின் வாகனத்தை அண்ணா அறிவாலயத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து அனுப்பி வைத்து வருகிறார். பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது. நிவாரணப் பொருட்களுடன் செல்லும் வாகனங்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 150 டன் நிவாரணப் பொருட்கள் லாரிகளில் அனுப்பி வைக்கப்படுகிறது. வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது. பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது. நிவாரணப் பொருட்களுடன் செல்லும் வாகனங்களை கொடியசைத்து அனுப்பி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட அந்த மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அமைச்சர்கள் அனுப்பி வருகிறார்கள். அந்த வரிசையில் சென்னையிலிருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களின் ஏற்பாட்டில் அனுப்பப்படக்கூடிய அந்த நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைத்து வருகிறார். மொத்தமாக 1 லட்சம் கிலோ அளவிற்கான அரிசி மூட்டைகள் அந்த லாரி மூலமாக அனுப்பி வைக்கப்படுகிறது. அண்ணா அறிவாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வை தற்போது முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். இதேபோல ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அந்த மாவட்ட அமைச்சர்கள் அந்த குறிப்பாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய கடலூர், விழுப்புரம் மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட அந்த மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்கள், அரிசி உள்ளிட்ட பல்வேறு பிஸ்கட் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள், போர்வை ஆகியவை அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் தான் தற்போது அண்ணா அறிவாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படக்கூடிய அந்த நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக அந்த மழை வெள்ள நிவாரணத்துக்கான அந்த நிதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அண்ணா அறிவாலயத்திலிருந்து கட்சி சார்பாக அனுப்பப்படக்கூடிய அந்த நிதியை, அந்த நிவாரணப் பொருட்களை தற்போது முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார்.